வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா அண்ட் என்னோட சேனல் த வாண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஷின்கான்சன் டூர் தான் பார்க்க போறோம். அதாவது ஜப்பான்ல இருக்கிற புல்லட் ட்ரெயின். அதோட நேம் இங்க ஷின்கான்சன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து கவுண்டரில் கூட எடுத்துக்கலாம். ஆர் மிஷின்ஸ் இருக்கும், அதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கவுண்டரில் தான் வந்து எடுக்கிறோம். பிகாஸ் ஆன்லைன் ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அண்ட் இங்கே மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அவங்க ஜாப்பனீஸ் மட்டும்தான் பேசுவாங்க. பட் நமக்கு ஜாப்பனீஸ் தெரியாதுன்றனால அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் நம்மக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க. ஸோ அதை காட்டினா இதுவா அதுவா நம்ம சூஸ் பண்ணோன்னா கிளியராக இருக்கும் இல்லையா அந்த கம்யூனிகேஷன், அதுக்காக தான். அண்ட் ஈவன் இந்த சீட்டை செலக்ட் பண்ணுறது கூட அவங்க சீட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ஷோ பண்ணி அதில் எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சீட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சார்ட். இதில் வந்து எத்தனை கார்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்ன சீட் நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்ஸ் நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறமா இந்த கேட்டில் போயிட்டு நம்ம டிக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். இங்கே உள்ள இந்த அதர் எண்டில் டிக்கெட் வெளியே வந்துடும். நம்ம ட்ராப் ஆகிற ஸ்டேஷனில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதர் எண்டில் வெளியே வராது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஸோ பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துடுச்சு. அண்ட் ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் நிற்கும். இந்த ட்ரெயின் வந்து டோக்கியோலேருந்து வருது. நாங்கள் ஷின் யோக்கோஹாமாங்கிற பிளேஸில் வந்து போர்டானோம். அண்ட் இந்த ட்ரெயினில் நாங்கள் போகிற பிளேஸ் வந்து ஒசாக்கா. அதாவது இந்த ஷின்கான்சனை நாங்கள் போகிற பிளேஸ் ஒசாக்கா. இங்கே உள்ள வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக பிளேஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் நமக்கு ஒரு முன்னாடி டேபிள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சீட்லேயே டேபிளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நல்லா கம்ஃபர்டபுளாக லெக் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது வெயில் அடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் கவர் பண்ணுறதுக்காக இங்கே மிரரில் விண்டோவில் வந்துட்டு ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேடிக்கை பார்க்க போகிறோன்னா ஓப்பன்லேயும் விட்டுக்கலாம். அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைசஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஆஸ் யூஷுவல் ஷின்கான்சன்லேயுமே மக்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. திடீர்னு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிற சவுண்ட் கிடைச்சு என்னென்னு பார்த்தா ரைட் சைடில் வந்து ஃபூஜியோட வியூ தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுதான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருந்தாலுமே கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும் போது சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். அதை வந்து சைலண்ட் பண்ணவே முடியாது. ஜப்பானோட ரூல்ஸ் அது. ஸோ யாரையும் அன்வான்டாக நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்குன்னு தனித்தனி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஃபர்ஸ்ட்டு பேபி கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு க்ளாசெட் இருக்குது. அது போக லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு அந்த பிடட் சிஸ்டம். ஜப்பானில் எல்லா ரெஸ்ட் ரூமே வந்து பிடட் சிஸ்டமில் தான் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்கேஸ் ஏதாவது பேக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளாசெட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இருந்தது. அண்ட் இந்த பிடட் சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு வாட்டரோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாட்டரோட ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கே க்ளீன் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த சீட்டு வந்து ஓப்பன் க்ளோஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லிட்டு ஓப்பன் ஆகும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அகேன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக நம்ம எங்கேயுமே கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஈவன் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இந்த மாதிரி தான் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி பிடட் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். ஃபைனலி 2.5 hours ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் ஓசாக்கா ரீச் ஆகிட்டோம். டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரில் லெஃப்ட் சைடில் நிற்கணும், நடந்து போகிறவங்களாம் ரைட் சைடில் போவாங்க. ஆனால் ஓசாக்காவில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக நிற்கிறவங்களாம் ரைட் சைடில் நிற்கணும், நடந்து போகிறவங்களாம் லெஃப்ட் சைடில் நடந்து போகணும். ஸோ சேம் கண்ட்ரி பட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். So that's it for the video guys. வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பபாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யவும்.